ஹாய் சார், வெல்கம் டு த ஷோ. ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருந்தோம். கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணணும். வெல்கம் சார். நான் வந்து பேசிக்கலி சிவில் இன்ஜினியர். வேறில் சொல்ல மாட்டேன். வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்புறம் இன்ஜினியரிங் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். ஆக்சுவலி உங்களை பற்றி சொல்லுங்கள், நம்மளும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பேசிக்கலி ஐம் an architect. பிஆர்க் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஹேட் அ பேஷன் ஃபார் திஸ் யூனிவர்சல் அண்ட் இன்க்ளூசிவ் டிசைன். இப்போ ஒரு அழகான ஒரு பில்டிங் கட்டி வச்சிட்டோம், இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணிட்டோம். அது எல்லாத்தாலையும் வந்து பார்க்க முடியலன்னா என்ன யூஸ் இருக்கு? இவங்க மட்டும் தான் வர முடியும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பிடிக்கல. ஹாய் சார், வெல்கம் டு த ஷோ. ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் பேசிட்டு இருந்தோம். கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்டிவாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஃப்ரம் பிஎம்சி சைட் டு ஆர்கிடெக்ட், ஃப்ரம் ஆர்கிடெக்ட் சைட் டு பிஎம்சி நானும் வந்து கேட்குறேன் சார். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணணும். எனக்கு உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியாது சார். ஸோ நீங்களே உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பேசிக்கலி நான் சிவில் இன்ஜினியர், டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். பட் அப்புறமா தான் எனக்கு அந்த இன்ஜினியரிங்கோட வேல்யூ வந்து தெரிஞ்சிச்சு. டிப்ளமாவே போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் இன்ஜினியரிங்கோட வேல்யூ தெரிஞ்சு அகைன் நான் இன்ஜினியரிங் படித்தேன். வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்புறம் இன்ஜினியரிங் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அந்த மாஸ்டர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரலாக நம்ம வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எம்இ ஸ்ட்ரக்சரல் படித்தேன். ஓகே ஓகே சார். ஸோ அது என்னோட பேசிக்கலாக நான் சிவில் இன்ஜினியரிங் தான் என்னோட பேஷன், ப்ரொஃபஷன் எல்லாமே. சூப்பர் சூப்பர் சார். இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் 2019 இருந்து என்னன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் மை சிவில் இன்ஜினியர்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, ஜென்ரலா பப்ளிக்ஸ்க்கு வந்து இந்த பிளான், ஸ்ட்ரக்சரல் இது எல்லாமே வந்து மோஸ்டா கான்ட்ராக்டர்ஸ் கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவான பிளான்ஸோ ஸ்ட்ரக்சரலோ யாரும் ப்ரொவைட் பண்றது இல்லை. ஏன்னா கான்ட்ராக்டிங் வந்து அவங்களோட பட்ஜெட்டை குறைக்கிற ஸ்ட்ரக்சரல் போடுறாங்க. பிளான் போடும்போது என்னன்னா இதை தாண்டி போனா அவங்க காஸ்ட் அதிகமாயிடுன்றாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள வராங்க. இப்போ இவங்க கஸ்டமர் கேட்குற பிளானை மாற்றும் போது அவங்க காஸ்ட் டிஃபர் ஆகுன்றதுனால அதை பண்றது இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சர்வீசஸ் எல்லாம் யூனிக்கா ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்சரல் பிளான் சப்ளை பண்றோம், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்றோம், குவான்டிட்டி சர்வேயிங் பண்றோம், பிளான் அப்ரூவல்ஸ் பண்றோம். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான யாருமே இங்கே டீம் இல்லை. கஸ்டமர்கிட்ட மட்டும் எல்லா டிராயிங்ஸ் வாங்குறாங்க. பட் யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா மேசிட்ட கொடுத்துட்றாங்க. அவருக்கு அந்த பேப்பர்னா என்ன இதுன்னு தெரியாது. அவர் பேருக்கு வாங்கி வச்சுட்டு அவரோட ஸ்டைல்ல கட்டுறாரு. அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த பிஎம்சின்றத வந்து 21 இருந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். சூப்பர். இப்போ பிஎம்சியை தான் கொஞ்சம் பிரைமரியா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், ஓகே சார். உங்களை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பேசிக்கா நான் ஆர்கிடெக்ட், பிஆர்க் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்டீரியர்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு வந்து இன்டீரியர் வந்து ஃபுல்லா ஆல்மோஸ்ட் மிஷினரிஸ்ல இருந்து கட்டிங் மிஷின், எஜ்பேண்டிங், கோல்ட் ப்ரெஸிங் எல்லாமே ஃபேக்டரி வரைக்கும் போய் ஆப்ரேட் பண்ணி பார்த்தாச்சு. வேற என்ன புதுசா எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குளோபலி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு, விச் ஹஸ் நாட் கம் டு இந்தியா yet. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும். இன்னும் ரொம்ப வே ஃபார்வர்டா அனாலிசிஸ், ஸ்டிமுலேஷன் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு I did my masters. I had a passion for this universal and inclusive design. என்னோட 5th year பிஆர் தீசஸ் சொன்னதுதான். அதுல இருந்தே ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது கூட என்ன டிசைன் பண்ணாலும் இது கிராம் ரேஷியோ என்ன அந்த மாதிரி பார்த்து டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் I have started this. இந்த பேஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி இப்போ ஒரு வெயில் மழை அப்படின்னா நான் ஒரு பில்டிங்குள்ள குடுக்குன்னு ஓடிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதே மாதிரி எல்லாராலையும் வர முடியல. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இப்போ ஒரு அழகான ஒரு பில்டிங் கட்டி வச்சிட்டோம், இன்டீரியர்லாம் சூப்பரா பண்ணிட்டோம், அது எல்லாத்தாலையும் வந்து பார்க்க முடியலன்னா என்ன யூஸ்? இவங்க மட்டும் தான் வர முடியும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பிடிக்கல. ஆமா, இப்போ விஷுவலி சேலஞ்சோ இல்ல வந்து வீல் சேர் யூசர்ஸோ அவங்க மொபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களால ஆக்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் ஃபேஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளார வந்து இன்டீரியர்ஸ் பிரம்மாண்டமா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும், ஸ்பேஸ் லக்ஸுரியஸா இருக்கும், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஆனா அதை அவங்களால எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. லைக் லைப்ரரிஸ் கூட இப்போ நான் ரீசெண்டா சில லைப்ரரிஸ் இங்க பார்த்தேன், அவ்வளோ புக்ஸ் இருக்கு. விஷுவலி சேலஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கு, பிரைலேல வச்சிருக்காங்க, ஆனா ஆக்சஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க உள்ள வருவாங்க? ஸோ இதெல்லாம் வந்துட்டு
ஸ்டார்டட் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் நான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா டிசைன் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளா இருந்துச்சு. தென் ஓகே இதுதான் திஸ் இஸ் மை பாத் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டட் இட். பேஷனா ஓகே, பட் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கனெக்ட் இருக்கு? ஏன்னா நான் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பாக்குறேன், பட் எல்லாருமே என்னன்னா இன்னோவேட்டிவா அந்த மாதிரி ஏதாவது பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்றாங்க. பட் இந்த மைன்யூட் டீட்டெயில் வந்து யாருமே யோசிச்சது இல்லை. சிவில் இன்ஜினியர் நானுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு எப்படி அது பேஷனை தாண்டி ஏதாவது பர்சனல் கனெக்ட் இருக்கா? ஆக்சுவலி இருக்கு. என் தாத்தா வந்துட்டு he was blind. நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கோம். நல்லா இருந்தாரு. அவருக்கு வந்து டிஸ்பைட் பீயிங் பிளைண்ட் அவருக்கு அவரோட எல்லா ரொட்டீனும் அவரே பார்த்துப்பாரு. அவரே கரெக்டா வச்ச இடத்துல போய் எடுத்துட்டு வந்துருவாரு. நல்லா தான் இருந்தாரு. ஒரு சின்ன ஒரு 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 திட்டு மாதிரி இருந்திருந்தா கூட அங்க படிக்கட்டு இருந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே இல்லாதனால தவறி விழுந்து தான் இறந்தாரு. இட் வாஸ் அன் ஆக்சிடென்டல் டெத். ஸோ அது என்ன வந்து கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுச்சு. நான் ஸ்கூல் போகும்போது இருந்தாரு, திருப்பி வரும்போது இறந்துட்டாரு அப்படின்னும் போது தட் கிரியேட் இம்பாக்ட் ஃபார் மீ. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து விஷுவலி சேலஞ்சா இல்ல வீல் சேர் யூசர்ஸ்க்கோ அவங்களுக்காக மட்டும் நான் பேசல. வயசாகுது, யாருக்கு என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ டிசைன் பண்ணும் போதே ப்ராப்பரா டிசைன் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும்ல. அண்ட் மோரோவர் இது குளோபலி எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான். நம்ம வந்து ஒரு 4 அடி 5 அடிக்கு அவசரம் மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மைண்ட் செட் மாத்தணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றது வந்து ஆல் பில்டிங்ஸா இல்லனா ஒன்லி ஃபார் கமர்ஷியல்ஸ் அந்த மாதிரியா? ஆல் பப்ளிக் பில்டிங்ஸ். முடிஞ்சா ரெசிடென்ஷியல்ல நீங்க கட்டும் போது கூட ஒரு சின்ன ரேம்பாவது வச்சு கட்டிருங்க. ஒரு 3 BHK 4 BHK நீங்க கட்டுறீங்கன்னா ஒரு ரேம்ப் வச்சுட்டு போயிருங்க. திடீர்னு எங்கேயோ போறீங்க, நம்ம ரோட்ல யாரோ எப்படியோ வராங்க, வீல் சேர்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லிஃப்ட் வச்சிருக்கோம், ஃபைன். உள்ளார என்டர் ஆகும்போது அந்த படிக்கட்டுல ஒருத்தவங்க நம்ம லிஃப்ட் பண்ணிட்டு தான் போகணும்னா அது கஷ்டம் தானே. வச்சு கட்டுறதுல தப்பு இல்லைல்ல. என்ன அந்த 3 feet ஸ்பேஸ் படிக்கட்டு கட்டுறதுல அந்த 3 feet ஸ்பேஸ் ரேம்பா போட்டா இன்னும் நல்லா தானே இருக்கும். இன்ஃபேக்ட் அதை வந்துட்டு ஒரு மோசமான அது அக்லியான ஒரு விஷயமா காமிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இன்னும் அழகா அதை டிசைன் பண்ண முடியும். அந்த டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கே இன்னும் யாரும் இங்க போல. ரேம்ப் போடணுமே கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அதை எப்படி இன்னும் அழகா மாத்தலாம் அப்படின்றத பத்தி யாருமே இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா அதுவே ஒரு டிசைன் எலமெண்டா கூட மாறுது சான்ஸ் இருக்கு. பட் இன்டர்நேஷனலி அது எல்லாமே ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களா? இந்தியாவில் மட்டும்தான் அது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை நீங்க ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா இன்டர்நேஷனல் லெவல்? இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய இடத்துல இருக்கு. நான் வந்து மலேசியா பார்த்துருக்கேன், சிங்கப்பூர் பார்த்துருக்கேன், துபாய் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாத்துலயுமே வந்து இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில ரொம்ப பேக்வர்டா இருக்கு. ஆப்பிரிக்கால சுத்தமா இல்ல. பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல வந்துட்டு இட்ஸ் ஆல் மெயின் பில்டிங்ஸ். இப்போ நமக்குமே வந்துட்டு we have accessibility கொடுக்கணுமே கொடுத்துருக்காங்களே தவிர அது மேண்டேட்டா அதுவுமே அது இருக்கணுமே அப்படின்றது மாதிரி டிசைன் பண்றது இல்லை. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல பார்த்தா ஒரு ரேம்ப் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்ல ரேம்ப் இருக்கும், பப்ளிக் பில்டிங்ஸ் எதனா ரேம்ப் இருக்கும். மற்றபடி எந்த பில்டிங்ஸ்லயும் வந்துட்டு ரேம்ப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேங்க்ஸ்ல கூட நிறைய இடத்துல ரேம்ப் இல்லை. ஸோ அது அந்த இதுதான் நான் பாக்குறேன் நானு. லைக் அதர் கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலயுமே மேண்டேட்டரியா இருக்கும். ஒரு ஹோட்டல் போகணும், ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும். எனக்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் பேசினாரு. ஹி டோல்ட் மீ, எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் வீல் சேர் யூசர் தான், நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் போய் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னால வாங்க முடியாது இன்னைக்கு வரைக்கும். அது கேட்கும் போது இட் வாஸ் பண்ணலாமே, ஏன் ஒரு ரேம்ப் போடுறதுல என்ன உங்களுக்கு? பார்க்கிங்க்கு கீழே முன்னாடி கொடுக்குறீங்க, ஒரு கார் பார்க்கிங் நிறுத்துற ஸ்பேஸ்ல தான் ரேம்ப் ரேஷியோ இருக்க போகுது, கொடுத்துட்டு போயிடலாமே. அவங்க ஒருத்தவங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் ஃப்ரெண்டு உள்ள இருந்து போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து காட்டணும். அதுக்கு வந்து அவருக்கு உள்ளார போயிட்டாரு. சப்போஸ் அவர் உள்ளார போயிட்டாருன்னா அவருக்கு வந்து எல்லா ஷெல்ஃப்ஸும் அவரால் பார்க்க முடியும். ஏதாவது புது கலெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவர் பார்க்க முடியும். டிசைன் இந்த சென்ஸ் ட்ரையல் ரூம் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த உள்ளார போறதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதை தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க எங்க சென்னையில இருக்கீங்களா? பேஸ் நேட்டிவ் சென்னை சென்னை தான். இப்போ நீங்க சென்னையில நிறைய பப்ளிக் பில்டிங் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல இது இன்னும் அப்படியே தான் இருக்கு, மாத்தல, ஆனா ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஏதாவது பில்டிங் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் பேசலாம். நான் பார்த்த வரைக்கும் சார் சென்னையில வந்துட்டு வீல் சேர் யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சசபிளா இருக்கு சார். ஆனா இந்த விஷுவலி சேலஞ்ச் பர்சனுக்கு வந்து அந்த டாக்டைல் ரொம்ப அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லை.
ரேம்ப் வந்து எல்லாமே போட்டுறாங்க. மால்ல போகணும்னா கூட ரேம்ப் எங்கேயாவது இருக்குன்னா டாக்டைல் இல்ல. அவங்க வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு போனா மட்டும் தான் அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. லைக் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் டாக்டைல்ஸ் இருக்கு. பஸ் டெர்மினல்ல டாக்டைல் போட்டு அதுக்கு மேல சேர் போட்டிருக்காங்க. இல்ல அது மேல ஏதாவது வந்து கடை போட்டுறாங்க. அத வந்து யாரும் வந்து பாக்குறது இல்ல. அது அவங்களுக்கு ரூட் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மீதி ஆக்கிபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இதுதான் நான் வந்து பாக்குறேன். ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அப்படின்னா வீல் சேர் மட்டும் கிடையாது இல்ல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன் த சென்ஸ் இப்போ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காது கேட்காதவங்க என்ன பண்ணணும்? இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்றாங்க. சப்போஸ் பிளாட்ஃபார்ம் டிலே ஆகுது அப்படின்னா இப்போ காது கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது ஒரு பக்கம் டிஸ்பிளே பண்ணலாம். அந்த சின்ன டிஸ்பிளே மட்டும் தான் S1, S2, S3 அந்த இது போயிட்டு இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்டோட இது வந்துட்டு இருக்கே தவிர டிலேட் அப்படின்ற சிக்னல் வந்து நிறைய இடத்துல வரதில்லை. ஸோ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேம்ப் மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த டைல் பேட்டர்ன் பத்தி கூட லாஸ்ட் ரீல்ல போட்டிருந்தீங்க. கொஞ்சம் நல்லா அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பப்ளிக் வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்குமே அது தெரியாது. நானுமே என்னோட பார்க்கிங்ல வந்து அது கிரிப்புக்காக இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்க்கிங்ல கிரிப்புக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து அது இதான் சார் வேணும்ன்றாரு. வண்டி ஏத்தி இருக்குன்னா எனக்கு வந்து ஸ்லிப்பரியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சார் நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகும், சோ அதனால அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் அது வேணாம்னு சொல்லி சொல்றது. பட் கிரிப்புக்காக கொடுத்துருக்காக தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வீடியோ பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து இதுக்கான உண்மையில அதுக்கு தானா இல்ல நான் இல்ல இதுக்கு லைக் விஷுவலி சேனல்ஸ் கைடிங் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்புறம் அந்த பாட்டம்ஸ் எல்லாமே அதுக்குதான். அது வந்து டு பி ஆனஸ்ட் டைல்ஸ் விட ரேட் கம்மியா இருக்குன்றதுக்காக பார்க்கிங் யூஸ் பண்ண ஸ்கொயர் ஃபீட் 20 rupees தான். அதனால யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய இடத்துல வந்து பார்க்கிங் ஃபுல்லா போட்டு எல்லாத்துலயும் வந்து டாட்டா பாக்குறேன் நான். அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா போயிட்டு காலெல்லாம் அதுக்கு மேல வச்சு அழுத்திட்டு இருக்காங்க. அக்குப்பஞ்ச டைல்மா அப்படின்னா என்னது அப்படின்னு. ஆமா, பார்க்ல அவங்க நடக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. இவங்க வந்து அதுல அடி மேல அடி வச்சு நடந்து அக்குப்பஞ்ச டைல்மா அப்படின்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க. சூப்பர் ஆண்டி. ஓகே ஆண்டி. சரி, எனக்கு வந்துட்டு பிஎம்சி பத்தி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கு. மாஸ்டர்ஸ்ல வந்து பிஎம்சி பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ கரண்டா எந்த லெவல் ஆஃப் பிஎம்சி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ண முடியுது அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பிஎம்சி வந்து பப்ளிக் வந்து அதோட அவேர்னஸே கிடையாது. அது என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதே ஃபர்ஸ்ட் பப்ளிக்கு தெரியாது. பப்ளிக் தெரிஞ்சதுல என்னன்னா, ஒரு மேஸ்திரி கிட்ட வேலை கொடுக்குறோம், அவர் வந்து மெட்டீரியலும் லேபர் ரெண்டுமே பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஜினியர்ஸ். ஆக்சுவலி கான்ட்ராக்டர்ஸ் இன்ஜினியர்ஸும் வேற வேற. கான்ட்ராக்டர்ஸ்ன்றவங்க நான் டெக்னிக்கல்ஸாகவும் இருப்பாங்க, டெக்னிக்கல் பர்சன்ஸாக இருப்பாங்க. பட் இன்ஜினியர்ஸ் வந்து பியூர்லி அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ். இப்படிதான் அவங்க வந்து மொத்தமாக மெட்டீரியலோட டர்ன் கீ கொடுத்துறாங்க. இப்போ அந்த டர்ன் கீலேருந்து இந்த பிஎம்சி எப்படி வேரி ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அவர் ஒரு விஷயம் கமிட் பண்ணுறாருல, அதை அவங்க செய்கிறாங்களான்றதை யாரும் மானிட்டர் பண்ணுறது. ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிவிஷன் வேணும். அவங்க யாருன்னா, அவங்கள மோஸ்ட்டாக பிஎம்சின்றத கிளைண்ட் இன்ஜினியர். கிளைண்ட் சைடில் அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ என் சைடில் என் சார்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த கிளைண்ட் இன்ஜினியர். அதோட இந்த ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் பிஎம்சி. இது நம்ம ஊர்ல வந்து யாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்து கிடையாது. அது வந்து அவங்க எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, லோன் போறாங்க, லிட்டரலி ஒரு 30 years வந்து அவங்க இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா பார்த்தா ரொம்ப ஈஸியா ஒரு மேஸ்திரிட்ட கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடறாங்க. சைக்காலஜிக்கலா என்ன அவங்களுக்கு மைண்ட் செட் ஆகுதுன்னா, இதை வந்து நான் ரொம்ப சீப்பா முடிச்சிட்டேன், காஸ்ட் எஃபெக்டிவா முடிச்சிட்டேன், பட்ஜெட்டா முடிச்சிட்டேன்றதா பாக்குறாங்களே தவிர அந்த குவாலிட்டியா முடிச்சிருக்காங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. அந்த மேஸ்திரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரஸ்ட் பண்ணிடுறாங்க. லிட்ரலி நீங்க பழைய பில்டிங்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ் வந்து லிட்ரலி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 ஜென்ரேஷனாவது அந்த பில்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் 30 வருஷம்னா 60 வருஷம் அந்த பில்டிங் இருக்கும். இன்னைக்குமே 100 years பில்டிங்ஸ்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு கட்டுற பில்டிங்ஸோட ஏஜ்லாம் ஒரு பாதி ஜென்ரேஷன் தான், 15 years தான். கரெக்ட். 15 yearsல அதுல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது. ரூஃப் கீழே கொட்டுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்னன்னா, கிளைண்ட் அப்புறம் அந்த ஒரு மேஸ்திரி இவங்களுக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் பேசி முடிச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட மொத்தமா கான்ட்ராக்ட் கொடுத்துறாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா, அதுல அவர் ஒரு மார்ஜின் பார்க்கணும்னா அவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாரு. இப்ப இன்ஜினியர்ட்ட போற பில்டிங்ஸ் என்ன ஆகுதுன்னா,
அதுலயுமே 2 டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒன்னு எத்திக்கல் இருக்காங்க, இன்னொன்னு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அன்எத்திக்கல் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இன்ஜினியரே கிடையாது, ஆமா இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சும்மா இல்ல ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கம்பெனி ஏதோ சம்திங் இருக்கும். ஒன்லி மோட்டிவ் வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் எடுத்து இதை போடு அதை போடுன்னு திரும்ப அவங்களும் அதே மேசிட்ட கொடுத்து பண்றவங்க இவங்க ஒரு அன்எத்திக்கல் இன்ஜினியர்ஸ் ஒரு செக்டர். இன்னொன்று வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆனா நம்மளும் ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும்னு இறங்குவாங்க. அவங்க ட்ரையல் பண்றது எல்லாமே பாவம் இந்த மாதிரியான சின்ன 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 பில்டிங்ஸ்ல ட்ரையல் பண்ணி பாவம் அந்த கஸ்டமரையும் ஸ்பாயில் பண்றாங்க. எத்திக்கலா பண்ற இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் கிரேடுக்கு வந்து போறாங்க. என்ன நடந்தாலும் சரி, லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட செக்டார் இருக்காங்க. அந்த செக்டார்ஸ் வந்து என்ன நடந்தாலும் கிளைண்டோட டிஸ்பியூட் வராம ரொம்ப ஜெனியூனா வீடு கட்டி கொடுக்குறாங்க. அவங்க அடுத்தடுத்த கிரேட் வந்து போறாங்க. இந்த 3 பேர்லயே கஸ்டமர் அதிகமா யாரை சூஸ் பண்றாங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்க 2 பேர் தான் சூஸ் பண்றாங்க. என்னன்னா பிரைசிங். கரெக்ட். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சொல்றவங்க வந்து நீங்க கேட்டாலும் பிரைசிங் சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வேணும், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரைசிங்குள்ளே போவாங்க. அவங்களுக்கான மார்ஜின் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு இந்த ப்ராஃபிட் வேணும்னு. இந்த மீதி இருக்க 2 பேர் என்ன சர்வைவல், அது ஒரு வேலை செய்யணும், இந்த வேலைக்கு எனக்கு இந்த பணம் வந்தா போதும், ரொட்டேஷனுக்கு பணம் வந்தா போதுன்ற மாதிரி செய்யறாங்க. இப்ப இது மாதிரிதான் இருக்கு ஃபீல்டு. ரெண்டாவது என்னன்னா இது ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டராகவே இருக்கு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், இது இவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்க ஒரு போலி டாக்டர்னா கண்டுபிடிச்சிருவாங்க, வாரத்துல ஒரு நாள் யாராவது வந்து மாட்டிப்பாங்க. நீங்க லிட்டரலி ஆர்கிடெக்டா இருந்தா பண்ணவே முடியாது. ஏன்னா ஆர்கிடெக்ட் வந்து கம்ப்ளீட்லி அது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்ட், டெம்ப்ளேட் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ ஒரு போலி ஆர்கிடெக்டா யாரும் நடிக்க முடியாது, ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த இன்ஜினியரிங்ல என்னன்னா இது ஒரு டெம்ப்ளேட் ஒர்க்ன்றதுனால யார் வேணாலும் இதை வந்து ஒரு பில்டிங் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருந்து கூட நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதுனால இங்க யாராவது ஒருத்தர் இதை ஆர்கனைஸ் வந்து பண்ணணும். இந்த ஆர்கனைஸ் பண்றத ரொம்ப ஒரு பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா பப்ளிக் ஃபர்ஸ்ட் அது புரியணும். அதுதான் எங்களோட மோட்டிவ். நாங்க ஃபர்ஸ்ட் இதை பப்ளிக் வந்து புரியணும். கிளைண்ட் இன்ஜினியரா நீங்க போய் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண வேண்டியது ஒரு பிஎம்சி டீம். நான் அப்படி வீடு கட்ட போறேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வீடு கட்டலாமா, என்னோட பட்ஜெட் எவ்வளவு நான் ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம கிட்ட எவ்வளவு பட்ஜெட் இருக்கு, இதை வச்சுட்டு எவ்வளவு கட்ட முடியும், இல்ல இன்க்ரீஸ் பண்ணனா எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்றத ஒரு கிளைண்ட் இன்ஜினியர்கிட்ட ஒரு கன்சல்டிங் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும். இப்போ இதை கான்ட்ராக்டிங் போலாமா, இல்ல லேபர் கொடுத்து ஃபுல் பிஎம்சி வச்சு பண்ணலாமா, என்ன பண்ணலான்றத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றத எங்களோட மோட்டிவ். ஆக்சுவலி உங்களை ஃபர்ஸ்ட் கெஸ்டா வந்து பாட்காஸ்ட் கூப்பிட்டதுக்கு வந்து இதுதான் சார் ரீசன். ஐ திங்க் இன்னும் ஆர்கனைஸ்டா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கலாம். இன்னும் நிறைய பேர், அதாவது இட் இஸ் இம்பாக்டிங் thousands of families, thousands of people. தினம் வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அவங்க இருந்து இதை பார்த்தாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவங்க எடுத்து இவங்க பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். இப்போ ஒரு சர்வே சொல்லுது, இந்தியாவில் வந்துட்டு 40% ஆஃப் பில்டிங்ஸ் வந்து டிலேவா தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் இந்தியாவில் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மற்ற ஸ்மால் கண்ட்ரிஸ் நம்ம விட்டுடலாம், நம்ம டெவலப்மெண்ட் ரேஷியோக்கு இந்தியாவில் மட்டும்தான் ஐ ஃபீல் லைக் மொத்த பில்டிங்கும் 20 ஃப்ளோரும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வாடகை விடுவேன், நான் வந்து ஆக்கிபை பண்ண முடியும்னா தட் இஸ் லாஸ் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் இன்வெஸ்டிங். அந்த சுத்தி இருக்கிற டிராஃபிக் எல்லாமே வந்து அது லாஸ் தான். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு 4 ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த 4 ஃப்ளோருக்கு வந்து அவங்க பாஸ் ஆகி போயிடுவாங்க. அடுத்து இந்த கீழே இருக்கிற 4 ஃப்ளோருக்கு வந்து பிளம்பிங், டைலிங், எலக்ட்ரிக்கல் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ கடைசி ஃப்ளோர் முடிக்கும் போது கீழே 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் ஆக்கியவே பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அதுல ஒரு இஷ்யூ இருக்கு. அது வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருந்தா தான் உள்ள வர முடியும். ஓகே. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாம உள்ள வர முடியாது. ஃப்ளோர் வைஸ் வாங்க முடியாது, அப்படியே பண்ண முடியாது. நீங்க ஒரு பில்டிங்னா அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்பதான் ஆக்குபை பண்றவங்க வந்து உள்ள வர முடியும். இப்போ நீங்க ஒரு டென்ட் ரெண்டல் விடுறீங்க, லீஸ் சம்திங் விடுறீங்க, அவங்க உள்ள வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ளோர் வைலேட் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் பில்டிங்கும் சீல் வச்சுட்டாங்கன்னா அந்த ஆல்ரெடி ஆக்குபை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே. சோ அதனால ஒரு ஆப்ஷன் இல்லை. அதனால வந்து கம்ப்ளீட் பில்டிங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெண்டல் ஆர் சம்திங் விடலாம். இல்ல சார், எனக்கு புரியுது, இது வந்து ஆக்குபென்சிக்கு வந்து நம்ம சொல்றோம், ஆனா ஒர்க் ஆவது முடிக்கலாம்ல, நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்கணும். கிளைண்ட் சைட்ல ஃபினான்ஷியலி எல்லாமே வெல்த்தியா இருக்காங்கன்னா இது பாசிபிள் பண்ண முடியும். பட் சில பேர் என்னன்னா ரொட்டேஷன் பேசிஸ்ல தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி இதை பண்ணுதுன்னா மேபி சேல் பண்ணலாம், சேல் பண்றாங்க. இப்போ நீங்க கம்பெனி பேர் வேணா, எங்க ஏரியால ஒரு இடத்துல ஒரு கம்பெனி பண்றாங்க,
அவங்க வந்து அது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லி தான் சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது எல்லாரும் புக் பண்ணுவாங்க, அந்த ஃபண்டை வச்சு நம்ம வந்து இதை பெருசா பண்ணுவோம்னு நினைச்சுதான் அதை ப்ராசஸ் பண்ணது. ஆனா அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகல. அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அந்த ஃபண்ட்ஸ் உள்ள வரல. ஸோ அது அப்படியே ஸ்டேக்னேட் ஆகி நிற்குது. இப்போ ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கும் ஹேண்டிங் ஓவர் பண்ண முடியாம, புதுசா புக்கிங்ஸும் உள்ள வராம, அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி இன்னுமே வேலை முடியாம இருக்கு. ஆல்மோஸ்ட் அது ஒரு 10-15 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ நீங்க சொல்றது வந்து எனக்கு ஃபைன். நம்ம டைம் லைன் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பட்ஜெட்டுக்கோசரம் நம்ம பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஒர்க் முதல்ல லேபர் விடலாம். அதுக்கப்புறமா நான் எலக்ட்ரிக்கல் லேபர் விடுறேன். 2 லேபருக்கும் காசு கொடுக்க முடியாது அப்படின்னா, சிவில் லேபர் வந்து முடிச்சுட்டு அவன் அப்புறம் எலக்ட்ரிக்கல் லேபர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப அந்த டைம்ல ஜாஸ்தியா இருக்கும்ல. அப்ப எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்கும். பில்டிங் வந்து எதுவுமே சேலா இருக்காது. எதுவும் புக்கா இருக்க கூட செய்யாது. இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் டிலே தானே பண்ண போகுது. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஐ டோட்டலி அக்ரி வித். பட் நான் என்ன ஸ்பெசிஃபிக்கலா சொல்றேன்னா, ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இப்போ இன்னுமே பிஎம்சியில வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு டைல் வாங்குறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். வர்றதுக்கு வந்து 15 நாள் ஆகுதுன்னா நம்ம 1 மந்த் முன்னாடி அது புக் பண்ணணும். டைமிங் வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ எப்படி எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் எல்லாமே வந்து இப்போ இஓடி போட்டு டைம் லைன் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபீல்ட தவிர நம்ம வந்து செங்கல் வரல, நான் வந்து இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு அவன் நிம்மதியா போய் வீட்டுக்கு போயிடலாம். என்ன மேஜர் ப்ராப்ளம்னா, நீங்க லேபர்ஸ் தான் இங்க பெரிய ப்ராப்ளம். நீங்க மேல இருக்கிறவங்க ஆர்கனைஸ் பண்றதை பண்ணலாம், ஆனா அவன் லேபர்ஸ் வந்து அதை வந்து கோஆபரேட் பண்ணணும். இன்னொரு பெரிய என்னன்னா, இந்த லேபர் மார்க்கெட்டே பெருசா சேச்சுரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேச்சுரேட்னா இப்ப லேபருக்கான சேலரி இவ்வளோன்றது ஒரு ஃபிக்சேஷன் இருக்கும். அது எவ்ரி இயர் வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி ரேட் சேர்த்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் அந்த மாதிரி சம்திங் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ அவங்க இஷ்டத்துக்கு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எப்படி ஃபில் பண்றாங்க, அவங்க யார் இந்த வேலையை கொடுக்குறான்னு பார்த்தா, பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் என்னன்னா வேலையை எடுத்துருவாங்க, இவங்களுக்கு இந்த ரேட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு மார்ஜின் வேற வச்சுக்கிறாங்க. இப்போ மார்ஜின் வச்சு கொடுத்துறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஓ நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க போல இருக்குன்னு சொல்லி இதே ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு பிளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாத்ரூமுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பாத்ரூம் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 12,000 அந்த மாதிரி சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கு என்ன பண்ணணும்னா, உள்ள கன்சீல் பண்ணணும், அப்புறம் அதுல ஃபிட்டிங்ஸ் மாட்டணும். இப்போ கன்சீல் பண்ண பைப் லைன்ஸை இன்னும் எக்ஸிட் சீவேஜ் லைனை கொண்டு போற பைப்பை தனியா கொடுக்கணும், மேல டேங்க்கு போய் இன்லெட் அவுட்லெட் 2 பைப்பை கொடுக்கணும். இதுல எது எக்ஸ்ட்ரா அப்படின்னா, மேல வைக்கிற டேங்க், கீழே போற சீவேஜ் சாம்பர்ஸ், இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இப்படிதான் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் இந்த ரேட்ஸை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இப்ப இவங்க போய் என்னன்னா ரேட் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து ஒரு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு இவங்க பேசி ஒரு 12 ரூபா 13 ரூபா தரேன் அப்படின்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மாட்டினாண்டா ஒம்பரை கட்ட மண்டையான்ற மாதிரி அப்ப அவுட்டர்ல போற பைப் எல்லாம் தனி காஸ்ட் வரும்பான்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, ஓகே அவுட்டர்ல போற தனியா அப்ப இதான் மார்க்கெட்ல வாங்குறாங்க போல இருக்கு, அது குத்துறேன் அப்படின்னு சொல்லி வெளியில போற, அப்புறம் டேங்க் வைக்க தனி, சாம்பர் தனி, இப்படி எல்லாமே தனித்தனியா போட்டு எல்லாமே கொடுத்த உடனே இதுதான் ரேட்டுன்றத இதை வச்சு இதை பெஞ்ச் மார்க்கை வச்சு இன்னொருத்தன்ட்ட போய் சொல்றாங்க. இப்படியே என்ன பண்றாங்கன்னா, இதை ஸ்ப்ரெட் பண்ணி இதுதான் ஆக்சுவல் அப்படின்னு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப நான் எனக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டீம் இருக்கும். அந்த டீம் வந்து வெளியில போய் பண்ணும்போது நான் எப்படி சொல்றேனோ அதே தான் வெளியில சொல்றாங்க. நான் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருவேன், டேங்க்குக்கு தனி, அப்புறம் சீவேஜ் தனின்னு கொடுத்துறேன். இவங்களும் வெளியில போயிட்டு நானும் இன்ஜினியர் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இதை பண்றாங்க. இப்ப நான் டீமை ஷஃபிள் பண்ணி புதுசா ஒரு டீமை உள்ள கொண்டு வந்தா டோட்டல் சிஸ்டமே மாத்தி சொல்றான். இவன் எப்படான்னு கேட்டா, என்னோட பெஞ்ச் மார்க் எப்படி என்னோட லேபர் வெளியில சொல்றாங்களோ, இவன் வெளியில பண்ற பெஞ்ச் மார்க் வந்து என்கிட்ட சொல்றான். அப்போ உன்ட்டு நீ ஏமாத்தி வாங்குறடா, அதுக்குன்னு அது நியாயமாவாது, நீ இப்படிதான் இதுதான் ஆக்சுவல் ரேட்டு, நீ எப்படி வாங்குவ அப்படின்னா இதான் சார் ரேட்டு, நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கங்க அப்படின்றான். இப்ப என்ன ஆகுதுன்னா, அன்வான்டா அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இவன் கேட்கறதுனால நான் என்ன பண்றேன்னா, அடுத்து அந்த பட்ஜெட்டை வந்து கிளைண்ட்டுக்கு ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு வகையில 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு கிளைண்ட், இல்லைன்னா அந்த எடுக்கிற இன்ஜினியர் கான்ட்ராக்டர், அவங்க வந்து சஃபர் ஆகுறாங்க. இப்ப இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னாலே இங்க யாராவது ஒரு ஆர்கனைஸ்டா ஒருத்தவங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் வந்து இதை மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு ஃபோக்கஸா ஒருத்தவங்க வந்து பண்ணணும். ஆனா அதுக்கு வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தேவைப்படும். நானுமே கான்ட்ராக்ட் எடுத்து பண்றோம் அப்படின்னா ராபிடா சீக்கிரமா க்ரோத் ஆக முடியும். ஒரு 10 ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணோம்னா பண்ண முடியும். பட் பிஎம்சியா பண்றோம்னும் போது இது நிறைய பேருக்கு தெரியாது, புரியாது. பட் என்னோட க்ரோத் ஸ்லோவா இருந்தாலும் பட் இது பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக் போய் சேரணும். இது சேர்ந்து இதுதான் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அலவன்ஸ் வந்து ரெடி பண்ணணும். எலக்ட்ரிக்கல்னா இதான் ரேட்டு, பிளம்பிங்னா இதான் ரேட்டு.
சைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அது செகண்டரி. பட் பேசிக் ரேட்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல, அந்த பேசிக் ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பப்ளிக்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதனாலதான் இப்போ டிஜிட்டல்ல போய் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம், இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். இது எல்லாமே பப்ளிக் அவேர்னஸ் வரணும், வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வரும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி தெரியும் சார், பிஎம்சி வந்து எவ்வளோ மேனேஜ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஃப்ரம் ஆர்கிடெக்ட் சைடாக இருக்கட்டும், கிளைண்ட் சைடாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து மெட்டீரியல்ஸ் காலியாகும், அதையும் நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு புரியுது. பட் எப்படி இவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நீங்கள் சிவில் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஹவு டிட் யூ கெட் பேஷனேட் டுவர்ட்ஸ் பிஎம்சி? இல்லை, பேஷனேட் வந்து பேசிக்கலி சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப பேஷன். ஆனால் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது, லிட்ரலி பிளாங்காக தான் இருந்தேன். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதுதான் நம்ம ஃபீல்டு, இதுதான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதுலேயே டோட்டல் ஃபுல் டைம் இறங்கிட்டேன். கான்ட்ராக்டிங்லாம் எடுத்து அப்படியே பண்ணுறோம், கான்ட்ராக்டிங் எடுத்து ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் கான்ட்ராக்டிங் எடுத்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம். இது எனக்கு நல்லா பேஷனேட்டாக இருக்குது, நல்லா ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் எனக்கு இது ரொம்ப இது சிவியராக பண்ணுறதுக்கு காரணம்னா பெயின் தான். பேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல பேஷன் இருக்கு, பட் ஒரு பெயின் நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் பண்றது யாருன்னா இன்னொரு இன்ஜினியர் நமக்கு பண்றாங்க. அது பண்ணும்போது தான் அஸ் இன்ஜினியரா இவ்வளவு பேஷனேட்டா இருக்க நம்மையே இப்படி சாவடிச்சிட்டானுங்க. ஒரு ஹவுஸ் ஓனர் நிலைமையை யோசிச்சு பார்த்தா இவங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்றது தான். அது என்னன்னா நாங்க வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணோம். இந்த லேபர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அவங்க எனக்கு டிராயிங் கொடுக்கல, ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இது மேல கிடையாது, பிளான் மட்டும் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, நீங்களே ஏதாவது டிசைன் பண்ணி போட்டுக்கன்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு அப்பவுமே ஸ்ட்ரக்சரல் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் எம்இ ஸ்ட்ரக்சரல் படிக்கல. ஓகே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இந்த காலம்ஸ்லாம் டிசைன் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது இதுக்கு இவ்வளோலாம் பண்ண முடியாது. நான் கொடுக்குறது வந்து G+2 டிசைன் தரேன். கஸ்டமர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுறாரு. ஸோ எப்பவுமே அவர் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட கட்ட மாட்டாரு. ஸோ நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் காலம் பண்ணா போதுன்றான். இது சைஸ் பெருசு சார், கமர்ஷியல் ஏரியா, கண்டிப்பா இன்னொரு 2 ஃப்ளோர் கட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. கஸ்டமர் அதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்க. நீங்க தானே சார் போய் சொல்லணும், கஸ்டமர் இதுக்கெல்லாம் வரும் ஃபவுண்டேஷனுக்கு, இப்பெல்லாம் சொன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க, நானே ரொம்ப அண்டர் வேல்யூல எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லீஸ்ட் காஸ்ட்டுக்கு வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ காலமோட சைஸஸை குறைக்க சொல்றாங்க, ஸ்டீலுக்கு. இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட் ஒரு லேபர் கான்ட்ராக்டர் தான். சரின்னு வேலை செய்யறோம், டைமுக்கு பேமெண்ட்ஸ் வராது. ஆனா கிளைண்ட் கிட்ட இருந்து இவங்க பேமெண்ட் வாங்கிட்டு நமக்கு தராம போறது, இதே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ரூஃப் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம். இப்ப முடிக்க உடனே நான் என்ன பண்றேன், மொத்தமா இது எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பில் கொடுக்கும்போது இவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா, வாரம் உனக்கு என்ன கூலி வந்திருக்கும், என்ன இப்படி பண்ணிருப்ப, உனக்கு என்ன இவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்றாங்க. அதுக்காக தான் நான் லிட்டரலி ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட பேமெண்ட்ஸ் நான் அட்வான்ஸே வாங்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வெளியில ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன். ஸோ எனக்கு ரொட்டேஷன் ஃபண்ட் இருக்கிறதுனால நான் வேலையை முடிச்சுட்டு கடைசியா வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன். இது என்னோட இன்எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து வேணும், நம்ம பேமெண்ட்டை எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாதுன்னு தெரியறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது என்னோட அந்த ஒரு டைம் லைன் என்னன்னா, ட்ரஸ்ட் இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி அந்த டைம்ல நான் என்ன வந்து ஒரு கிளைண்டா கன்சிடர் பண்ணிட்டேன். எப்படினாலும் நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு பணத்தை நம்பி ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருவாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நமக்கு எப்பனாலும் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப பேமெண்ட் கேட்க போகும்போது உனக்கு என்னைக்கு இவ்வளவு பேமெண்ட், இவ்வளவு வரக்கூடாது அவ்வளவு வரக்கூடாதுன்னு லிட்டரலி என்னோட மொத்த ப்ராஃபிட்டையும் காலி பண்ணிட்டு லேபருக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட்டை மட்டும்தான் அவங்க தர மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த காசை வாங்குறதுக்குமே ஒரு மாதிரி ரொம்ப போட்டு டிப்ரெஷன் ஆக்கிட்டு அந்த ஆட்டிடியூடே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டா இருந்தது. ஒரு ஒஸ்ட் பிஹேவியரா போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஃபுல்லா இதை வந்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப இதெல்லாம் போய் நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்றேன், அந்த வீட்டுக்கார்ட்டே போயிட்டு, சார் இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க, என்னை ஏமாத்திட்டானுங்க, உங்க ப்ராஜெக்டே நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் கட்டவே முடியாது லைஃப் டைம்ல, இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது புரியல. அவங்க என்னன்னா, இல்ல எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு வர வேண்டியது வரும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே கை விட்டுட்டாங்க. இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இந்த பினான்சியலா லாக் ஆனதை தாண்டி பினான்சியல்ல இருந்து வெளியே வந்துடலாம். பட் என்னன்னா இந்த இன்சிடென்ட் நடக்குது, எனக்கு இதுக்கு சம்பந்தமா குரல் கொடுக்கவோ இதை கேட்கவோ யாருமே இல்லை. இன்னொரு யூனிட் இருக்கு, நீங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் கான்ட்ராக்டரா தான் இருக்காங்க. இப்ப இதை பத்தி நான் யார்கிட்ட போய் சொல்றது? கான்ட்ராக்ட் எடுக்காத ஒரு காமன் மேனா யாராவது ஒரு பொதுவான ஒரு ஃபார்ம் ஒண்ணு இருக்கு, இந்த ஃபார்ம் இதை தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் கிட்ட போய் நான் சொல்லுவேன். அசோசியேட் போனா நீ மெம்பரே கிடையாது, உனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாம் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க ஆர்கனைஸ்டா எல்லாருமே இண்டிவிஜுவலி ஆர்கனைஸ்டா இருக்காங்க. பட் இந்த மார்க்கெட்ல ஒரு பிரச்சனைனா இதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, யாருமே அதை வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னும் போது ஓகே ஏன் நான் அது நம்மளே பண்ண, ஏன் யாரோன்றோம் நம்மளே பண்ணக்கூடாது, அதுன்னா
அதுக்கு அப்போ நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக நாம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா இது லிட்டரலி கிட்டத்தட்ட நம்ம சர்வீஸாக தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு நான் ஃபீஸ்ன்னு கேட்டால் தரமாட்டாங்க. நான் இன்ஜினியருக்கு எனக்கு ஒரு ஃபீஸ்ன்னு கேட்டால் அந்த கன்சல்டிங் சார்ஜஸ்லாம் நம்ம பப்ளிக் வந்து அதுக்கு ரெடி ஆகலை.